இந்த பெயர் கூறப்படுகிறது. அரபிய தீபகற்பம் என்பது இன்றைய சவுதி அரேபியாவை குறிக்கும். அரபிய தீபகற்பத்தின் மேற்கே செங்கடலும் சைனா நாடும், கிழக்கே அரபிய வளைகுடாவும் ஈராக்கின் சில பகுதிகளும், தெற்கே அரபிக் கடலும் இருக்கிறது. இது இந்திய பெருங்கடல் வரை தொடர்கிறது. வடக்கே ஷாம், அதாவது சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன. இதன் பரப்பளவு 10 லட்சம் சதுர கிலோமீட்டரிலிருந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரையிலாகும். அரபிய தீபகற்பத்திற்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அதன் உட்புற எல்லைகள் நாலா திசைகளிலும் மணற்பாங்கான பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளன. அரபியர் அல்லாத வெளிநாட்டவர்கள் தங்களது ஆதிக்கத்தை அந்த நாட்டில் செலுத்துவதற்கு இந்த புவியியல் அமைப்பு பெரும் தடையாக இருந்தது. அதன் காரணமாக அந்த நாட்டு மக்கள் எல்லா காலங்களிலும் தங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் சுதந்திரமானவர்களாகவே திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு அருகாமையில் மாபெரும் 2 வல்லரசுகள் ரோம், பாரசீகம் இருந்தும் அவை இந்த பகுதியில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போனதற்கு இந்த இயற்கையான புவியியல் அமைப்பே காரணம். அரபிய தீபகற்பத்தின் எல்லைகள் பெயர் பெற்ற பல கண்டங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கின்றன. அவை கடற்பரப்புகள், சமவெளிகள் மூலம் அந்த கண்டங்களுடன் இணைந்திருக்கின்றன. அதன் வடமேற்கு பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்துடனும், வடகிழக்கு பகுதி ஐரோப்பா கண்டத்துடனும், கிழக்கு பகுதி மத்திய ஆசியா, தெற்கு ஆசியா மற்றும் தூர கிழக்கு நாடுகளுடனும் இணைந்துள்ளது. அவ்வாறே ஒவ்வொரு கண்டமும் கடல் மார்க்கமாக அரபிய தீபகற்பத்துடன் இணைகிறது. அக்கண்டங்களிலிருந்து வரும் கப்பல்கள் அரபிய தீபகற்பத்தின் துறைமுகங்களில் தங்கிச் செல்கின்றன. இந்த புவியியல் அமைப்பின் காரணமாக தெற்கு வடக்கு பகுதிகள் மக்கள் வந்து ஒதுங்கும் இடமாகவும், வியாபாரம், பண்பாடு, சமயம் மற்றும் கலைகளின் பரிமாற்ற மையமாகவும் திகழ்ந்தன. அரபிய சமுதாயங்கள். வரலாற்றாசிரியர்கள் அரபிய சமுதாயத்தை வம்சாவளி அடிப்படையில் 3ஆக பிரிக்கின்றனர். 1 அல் அரபுல் பாயிதா, 2 அல் அரபுல் ஆரிபா, 3 அல் அரபுல் முஸ்தாரிபா. இந்த 3இல் முதலாவதான அல் அரபுல் பாயிதா பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இவர்கள் பண்டைக்கால அரபியர்களான ஆது, சமூது, தஸ்மு, ஜதீஸ், இம்லாக், உமைம், ஜுர்ஹும், ஹதூர், வபார், அபீல், ஜாசிம், ஹலோமவுத் ஆகிய வம்சத்தினர் ஆவார்கள். முதல் வகையைச் சேர்ந்த இவர்கள் காலப்போக்கில் அழிந்து விட்டதால் இவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் ஏதும் தெரியவில்லை. 2ஆம் வகையினரான அல் அரபுல் ஆரிபா, இவர்கள் யஸ்ஜுப் இப்னு யஹ்ரூப் இப்னு கஹ்தானின் சந்ததியினர் எனப்படுவார்கள். கஹ்தான் வம்ச அரபியர் என்றும் இவர்களை அழைக்கப்படும். 3வது வகையினரான அல் அரபுல் முஸ்தகரிபா, இவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் ஆவார்கள். இவர்களை அத்னான் வம்ச அரபிகள் என்றும் அழைக்கப்படும். இந்த 3 அரபிய சமுதாயங்களும், இவர்களில் அல் அரபுல் ஆரிபா என்பவர்கள் கஹ்தான் வம்சத்தில் வந்த யமன் வாசிகள். இவர்களது கோத்திரங்கள் சபா இப்னு யஸ்ஜுப் இப்னு யஹ்ரூப் இப்னு கஹ்தான் என்பவரின் வழி வந்தவை. இந்த கோத்திரங்களில் ஹிம்யர் இப்னு சபா, கஹ்லான் இப்னு சபா என்ற 2 கோத்திரத்தினர் மட்டும் பிரபலமானவர்கள். ஹிம்யர், கஹ்லான் இருவரை தவிர சபாவுக்கு 11 அல்லது 14 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களுக்கும் அவர்களது வழி வந்தவர்களுக்கும் சபா வம்சத்தினர் என்றே கூறப்பட்டது. அவர்களுக்கென தனிப்பெயர் கொண்ட கோத்திரங்கள் ஏதும் உருவாகவில்லை. ஹிம்யர் கோத்திரமும் அதன் உட்பிரிவுகளும்: 1 ஹுதா, பஹ்ரா, பலியி, அல்-கைன், கல்ப், உத்ரா, வபரா ஆகிய குடும்பத்தினர் குலாவிலிருந்து உருவானவர்கள். சகாசிக், இவர்கள் ஜயித் இப்னு வாயிலா இப்னு ஹிம்யர் என்பவரின் சந்ததியினர் ஆவார்கள். இதில் ஹிம்யரின் பேரரான ஜயித் என்பவர் சகாசிக் என்ற புனைப்பெயரால் அழைக்கப்பட்டார். பின்னால் வர கூறப்பட உள்ள கஹ்லான் வம்சத்தில் தோன்றிய கிண்டா என்ற பிரிவில் கூறப்படும் சகாசிக் என்பவர் வேறு, இங்கு கூறப்பட்டுள்ள ஜயித் சகாசிக் என்பவர் வேறு. 3 ஜயித் அல் ஜும்ஹுர், இதில் ஹிம்யர் அஸ்கர், சின்ன ஹிம்யர்,
சபா அஸ்கர், சின்ன சபா, ஹதூர், து அஸ்பா ஆகிய குடும்பங்கள் உருவாகின. ரோமர்கள் அக்காலத்தில் மிஸ்ர், ஷாம் ஆகிய இரு நாடுகளையும் கைப்பற்றி கஹ்லான் வம்சத்தினரின் கடல் மற்றும் தரைவழி வியாபாரங்களை தடுத்தனர். இதனால் கஹ்லான் வம்சத்தினரின் வணிகங்கள் பெருமளவு நசிந்தன. இதனாலும் அவர்கள் யமனிலிருந்து குடிபெயர்ந்து போயிருக்கலாம். அத்தோடு சபா பகுதியில் அல் அரீம் என்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதனாலும் சில காலத்திற்கு பிறகு அவர்கள் யமனிலிருந்து குடிபெயர்ந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு கஹ்லான் வம்சத்தினர் யமன் நாட்டை விட்டு வெளியேறியதற்கு சிலர் சில காரணங்களை கூறினாலும், வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பிருந்தே இவர்களின் வணிகங்கள் நசிந்து போயிருந்தன. தொடர்ந்து சபா நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாயங்களும் கால்நடைகளும் முழுமையாக அழிந்து விட்டதால் சபா பகுதியில் இவர்களால் வாழ்க்கையை தொடர முடியவில்லை. இதனாலும் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கலாம் என சிலர் குறிப்பிடுகின்றனர். சங்கைமிகு குர்ஆனில் சபா எனும் அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கும் 15-19 ஆகிய வசனங்கள் இவர்களின் கூற்றை உறுதி செய்கிறது. மேற்கூறப்பட்ட இரு காரணங்களை தவிர மற்றொரு காரணமும் இருந்ததாக தெரிய வருகிறது. அதாவது, கஹ்லான், ஹிம்யர் இரு வம்சத்தினர் இடையில் சண்டை சச்சரவுகள் தோன்றின. இதனால் கஹ்லான் வம்சத்தினர் தங்களது நாட்டை துறந்து அமைதியான இடத்தை நோக்கி சென்று விட்டனர். வணிகங்கள் நசிந்து விட்டது மட்டும் காரணமாக இருந்திருந்தால் ஹிம்யர் வம்சத்தினரும் சபாவில் இருந்து வெளியேறி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெளியேறவில்லை. இதிலிருந்து இவ்விரு வம்சத்தினருக்கும் இடையே இருந்த பகைமையும் ஒரு காரணம் என தெரிய வருகிறது. நாடு துறந்த கஹ்லான் வம்சத்தினர் 4 வகைப்படுவார்கள். 1. அஸ்து கிளையினர். இவர்கள் தங்களின் தலைவர் இம்ரான் இப்னு அம்ரு முஸைக்கியா என்பவரின் ஆலோசனைக்கிணங்க நாடு துறந்தார்கள். இவர்கள் யமன் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று சுற்றி பார்த்து தங்களுக்கு விருப்பமான பகுதிகளில் தங்கினார்கள். இந்த வம்சத்தில் யார் எங்கு தங்கினார் என்ற விவரங்கள் பின்வருமாறு. இம்ரான் இப்னு அம்ரு என்பவர் தனது குடும்பத்துடன் ஓமன் என்ற நாட்டில் சென்று தங்கினார். இவர்களை உமான் நாட்டு அஸ்து வம்சத்தினர் என்று சொல்லப்படுகின்றது. நஸ்ர் இப்னு அஸ்து குடும்பத்தினர் துஹாமா என்ற இடத்திற்கு சென்று தங்கினர். இவர்களை ஷனுஆ அஸ்து வம்சத்தினர் என கூறப்படும். சொலஃபா இப்னு அம்ரு முஸைக்கியா என்பவர் ஹிஜாஸ் பகுதிக்கு சென்று சொலவியா மற்றும் தூகார் என்ற இடங்களுக்கிடையில் தனது குடும்பத்துடன் தங்கினார். அவரது பிள்ளைகள் பேரன்கள் பெரியவர்களாகி நன்கு வலிமை பெற்றவுடன் அங்கிருந்து புறப்பட்டு மதீனா நகர் வந்து தங்கினார். இந்த சலாஃபாவுடைய மகன் ஹாரிசாவின் பிள்ளைகள் தான் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் என்ற இருவரும். இவ்விருவரில் இருந்தே அவுஸ் கஸ்ரஜ் என்ற இரு வம்சங்கள் தோன்றின. அஸ்து வம்சத்தைச் சேர்ந்த ஹாரிசா இப்னு அம்ரு இக்குடும்பத்தினர் ஹிஜாஸ் பகுதியில் மர்துல் லஹ்ரான் என்னும் இடத்தில் தங்கினர். சிறிது காலத்திற்கு பின் மக்கா மீது படையெடுத்து அங்கு வசித்த ஜுர்ஹூம் வம்சத்தவர்களை வெளியேற்றிவிட்டு மக்காவை தங்களது ஊராக ஆக்கிக் கொண்டனர். இந்த ஹாரிசாவின் வம்சத்திற்கு குஜாஆ என்ற பெயரும் உண்டு. ஜஃப்னா இப்னு அம்ரு என்பவர் தனது குடும்பத்துடன் சிரியா சென்று தங்கினார். இவரது சந்ததியினர்தான் வருங்காலத்தில் சிரியாவை ஆட்சி செய்த கஸ்ஸானிய மன்னர்கள் ஆவார்கள். சிரியா வருவதற்கு முன் ஜஃப்னா இப்னு அம்ரு ஹிஜாஸ் பகுதியில் உள்ள கஸ்ஸான் என்ற கிணற்றுக்கு அருகில் குடியேறி சில காலம் தங்கியிருந்தனர். இதன் காரணமாகவே பிற்காலத்தில் இவர்களுக்கு கஸ்ஸானியர் என்ற பெயரும் வந்தது. காஃப் இப்னு அம்ரு, ஹாரிஸ் இப்னு அம்ரு, அவுஃப் இப்னு அம்ரு போன்ற சிறிய சிறிய குடும்பத்தவர்களும் மேற்கூறப்பட்ட பெரிய கோத்திரங்களுடன் இணைந்து ஹிஜாஸ் மற்றும் சிரியாவில் குடிபெயர்ந்தனர். 2. லக் மற்றும் ஜுதாம். இவர்கள் கிழக்கு மற்றும் வடக்கு நாடுகளில் குடிபெயர்ந்தனர். லக் வம்சத்தினர் வந்த நஸ்ர் இப்னு ரபியா என்பவரின் சந்ததியினர் தான் ஹீரா நாட்டை ஆண்ட அரசர்கள். அந்த அரசர்களை முனாதிரா என்று அழைக்கப்பட்டது. 3. பனு தை.
அஸ்து வம்சத்தினர் யமனிலிருந்து குடிபெயர்ந்தவுடன் இந்த கோத்திரத்தினரும் அரபிய தீபகற்பத்தின் வடக்கு பகுதிக்கு சென்று அஜஹ், சல்மா என்ற இரு மலைகளுக்கிடையில் குடியேறினர். பிற்காலத்தில் அந்த மலைகளுக்கு தாய் மலைகள் என்ற பெயர் வந்தது. 4. கிந்தா. இந்த கோத்திரத்தினர் பஹ்ரைனில் குடியேறினர். அங்கு அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படவே மீண்டும் யமன் நாட்டில் அலோஹமவுத் என்னும் நகரில் குடியேறினர். அங்கும் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படவே அரபிய தீபகற்பத்தின் நஜ்து பகுதியில் குடியேறி ஒரு பெரும் அரசாங்கத்தை நிறுவினார்கள். ஆனால் சில காலங்களுக்குள்ளாகவே அவர்களது அரசாங்கம் அழிந்து சுவடுகள் தெரியாமல் போயிற்று. ஹிமியர் வம்சத்தைச் சேர்ந்த குதாஆ என்ற கோத்திரத்தார் யமனிலிருந்து வெளியேறி மஷாரிஃபுல் ஈராக் என்ற பகுதியில் ஃபாத்தியத்து சமாவா என்னும் ஊரில் குடியேறினர். குதாஆ வம்சத்தைச் சேர்ந்த சில பிரிவினர் மஷாரிஃபு ஷாம் என்ற பகுதியிலும் ஹிஜாஸ் மாநிலத்தின் வடக்கு பகுதியிலும் குடியேறினர். இதற்கு முன் கூறப்பட்ட அல் அரபுல் முஸ்தகரிஃபாவின் முதலான பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் நாட்டில் ஃபுராத் நதியின் மேற்கு கரையில் கூஃபாவிற்கு அருகாமையில் உள்ள உர் என்ற ஊரைச் சேர்ந்தவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம் உர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களின் சமய சமூக பண்பாடுகள் குறித்து பல விரிவான தகவல்கள் அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் கிடைத்துள்ளன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஊரிலிருந்து வெளியேறி ஹாரான் அல்லது ஹர்ரான் எனும் ஊரில் குடியேறினார்கள். சில காலத்திற்கு பின் அங்கிருந்தும் புறப்பட்டு பலஸ்தீனம் நாட்டில் குடியேறினார்கள். பலஸ்தீனை தனது அழைப்பு பணிக்கு மையமாக ஆக்கிக் கொண்டு அங்கும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் வாழ்ந்த மக்களை ஒரே இறைவனின் பக்கம் அழைத்தார்கள். ஒருமுறை மனைவி சாராவுடன் அழைப்பு பணிக்காக அருகிலுள்ள ஓர் ஊருக்கு சென்றார்கள். அன்னை சாரா மிக அழகிய தோற்றமுடையவராக இருந்ததை அறிந்த அந்த ஊரின் அநியாயக்கார அரசன் அவர்களை அழைத்து வரச் செய்து அவர்களுடன் தவறான முறையில் நடக்க முயன்றான். அன்னை சாரா அவனிடமிருந்து தன்னை பாதுகாக்குமாறு அல்லாஹுவிடம் வேண்டினார்கள். அவன் சாராவை நெருங்க முடியாதபடி அல்லாஹ் அவனை ஆக்கிவிட்டான். அல்லாஹுவிடம் சாரா மிக மதிப்பிற்குரியவர், மேலும் நல்லொழுக்கச் சீலர் என்பதை இதன் மூலம் அறிந்த அந்த அநியாயக்காரன் சாராவின் சிறப்பை மெச்சி அல்லது அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள சாராவுக்கு பணி செய்ய ஒரு அழகிய அடிமை பெண்ணை வழங்கினான். சாரா அவர்கள் அந்த பெண்ணை தனது கணவர் இப்ராஹிமுக்கு வழங்கிவிட்டார்கள். அந்த பெண்மணிதான் அன்னை ஹாஜர் ஆவார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களின் வசிப்பிடமான பலஸ்தீனத்திற்கு திரும்பினார்கள். அங்கு ஹாஜரின் மூலமாக இஸ்மாயில் என்ற மேன்மைக்குரிய ஒரு மகனை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். பிறகு அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் ஹாஜரை அழைத்துக் கொண்டு மக்காவிற்கு வந்தார்கள். அந்த காலத்தில் அங்கு இறை இல்லமான காபா கட்டடமாக இருக்கவில்லை. காபா இருந்த இடம் சற்று உயரமான குன்றை போல் இருந்தது. வெள்ளம் வரும்போது காபா இருந்த அந்த மேட்டுப்பகுதியின் வலது இடது இரு ஓரங்களை தண்ணீர் அரித்து வந்தது. காபத்துல்லாவின் அருகில் இருந்த ஓர் அடர்த்தியான மரநிழலில் அந்த இருவரையும் அமர வைத்து சிறிது பேரித்தங்கனிகள் இருந்த ஒரு பையையும் தண்ணீர் உள்ள ஒரு துருத்தியையும் அந்த இருவருக்காக வழங்கிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனம் திரும்பினார்கள். சில நாட்களில் அந்த இருவரின் உணவான பேரித்தங்கனிகளும் தண்ணீரும் தீர்ந்து விட்டன. அல்லாஹ் தனது அருளினால் பசியையும் தாகத்தையும் போக்கும் அற்புதமான ஜம்ஜம் ஊற்றை அந்த இருவருக்காக தோன்றச் செய்தான். இந்த காலத்தில் 2வது ஜுர்ஹும் என்ற யமன் கோத்திரத்தினர் மக்கா வழியே வரும்போது தண்ணீர் இருப்பதை பார்த்து அங்கு வசிக்க விரும்பி அன்னை ஹாஜரிடம் அனுமதி பெற்று தங்கினார்கள்.
சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 2வது ஜுர்ஹும் வம்சத்தினர் முன்பிருந்தே மக்காவை சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகளில் வசித்து வந்தனர் என்றும், மக்காவில் அன்னை ஹாஜர் குடியேறி ஜம்ஜம் கிணறு தோன்றியவுடன் தாங்கள் வசித்து வந்த பள்ளத்தாக்குகளை விட்டு வெளியேறி மக்காவில் குடியேறினர் என்றும் கூறுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது நூலில் இந்த சம்பவம் பற்றி குறிப்பிட்டிருப்பதை ஆராய்ந்தால் நாம் முதலில் கூறிய கூற்றே மிகச் சரியானது என்பதை அறிந்து கொள்ளலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருப்பதாவது: இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தமது மனைவியையும் பிள்ளையையும் மக்காவில் தங்க வைப்பதற்கு முன்பே மக்கா வழியாக 2வது ஜுர்ஹும் கோத்திரத்தார் போக வர இருந்தார்கள். அன்னை ஹாஜர் மக்காவில் வந்து தங்கி தண்ணீர் வசதியும் ஏற்பட்ட பின், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிபம் அடைவதற்கு முன்பு இவர்கள் குடியேறி உள்ளார்கள். இவ்வாறே ஸஹீஹுல் புகாரியில் வந்துள்ளது. இதிலிருந்து இவர்கள் மக்காவின் எந்த பகுதியிலும் இதற்கு முன் குடியிருக்கவில்லை என்பது தெளிவாக தெரிய வருகிறது. அதே நேரம் தான் விட்டு வந்த மனைவி மற்றும் மகனை சந்திக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று வந்தார்கள். மொத்தம் எத்தனை முறை சந்திக்க சென்றார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை. எனினும் 4 முறை சென்றதற்கான உறுதிமிக்க சான்றுகள் உள்ளன. அந்த 4 முறைகள் வருமாறு: 1. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து அல்லாஹுவுக்கு தியாகம் செய்வது போல் கனவு ஒன்று கண்டார்கள். அந்த கனவை அல்லாஹுவின் கட்டளை என்று உணர்ந்து அதை நிறைவேற்ற மக்கா வந்தார்கள். இது குறித்து பின்வரும் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான்: ஆகவே அந்த இருவரும் இறைவனின் விருப்பத்திற்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் தன் மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிட முகங்குப்புற கிடத்திய போது நாம் இப்ராஹிமே என நாம் அழைத்து, உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய கனவை மெய்யாக்கி வைத்து விட்டீர்கள் என்றும், நன்மை செய்பவருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுப்போம் என்றும் கூறி, நிச்சயமாக இது மகத்தானதொரு பெரும் சோதனையாகும் என்றும் கூறினோம். ஆகவே மகத்தானதொரு பழியை அவருக்கு பகரமாக்கினோம். அல் குர்ஆன் 37ஆம் அத்தியாயம் வசனங்கள் 103 முதல் 107 வரை. இஸ்ஹாக்கை விட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 13 ஆண்டுகள் மூத்தவர் என்று தௌராத் வேதத்தில் தக்வீன் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தை பற்றி விவரிக்கும் குர்ஆன் வசனங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன் நடந்திருக்க வேண்டும் என்றே தெரிகிறது. ஏனென்றால் மேன்மை மிகு குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட முயன்ற நிகழ்ச்சி முழுதும் கூறப்பட்ட பிறகு அதை அடுத்தே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார் என்ற நற்செய்தி கூறப்பட்டுள்ளது. ஆக இதிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை மக்காவிற்கு சென்றுள்ளார்கள் என்பதும், அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிபம் அடையவில்லை என்பதும் தெரிய வருகிறது. மற்ற 3 பயணங்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளதின் சுருக்கம்: 2. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கோத்திரத்தாரிடம் அரபி மொழியை கற்றார்கள். அவர்களின் ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகளை ஜுர்ஹும் கோத்திரத்தார் பெரிதும் விரும்பி தங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயிலுக்கு மணமுடித்து வைத்தார்கள். இந்த திருமணத்திற்கு பிறகே அன்னை ஹாஜர் அவர்கள் இறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மனைவியையும் மகனையும் சந்திப்பதற்கு மக்கா வந்தபோது மனைவி இறந்த செய்தியை தெரிந்து கொண்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்போது மக்காவில் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியிடம் தனது மகனை பற்றியும் அந்த இருவரின் வாழ்க்கை சுக நலன்கள் பற்றியும் விசாரித்தார்கள். அந்த பெண்ணோ தங்களது இல்லற நெருக்கடியையும் வறுமையும் பற்றி முறையிட்டார். அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் வந்தால்
தனது வீட்டு வாசல் நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் கூறியதாக அவரிடம் நீ சொல் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீடு திரும்பியவுடன் அந்த பெண் நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார். தனது தந்தை கூறிய கருத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனவிலக்கு செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஜுர்ஹும் கோத்திரத்தாரின் தலைவர் முராத் இப்னு அம்ர் என்பவரின் மகளை திருமணம் செய்தார்கள். 3. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட பின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா வந்தார்கள். அப்போதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மருமகளிடம் மகனை பற்றியும் குடும்ப நிலையை பற்றியும் விசாரித்தார்கள். அதற்கு அல்லாஹுவின் அருளால் நாங்கள் நலமுடன் இருக்கிறோம் என்று அவர் பதிலளித்தார். அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் தனது வீட்டு வாசலின் நிலையை தக்க வைத்துக் கொள்ளட்டும் என்று நான் கூறியதாக இஸ்மாயிலிடம் சொல் என்று சொல்லிவிட்டு பலஸ்தீனம் சென்றார்கள். 4. 4ஆம் முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கா வந்தபோது தனது மகனை சந்தித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ஜம் கிணற்றருகில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து தனது அம்பை கூர்மைப்படுத்திக் கொண்டிருந்தார். தந்தையை பார்த்ததும் எழுந்து மரியாதை செய்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டார். இந்த பயணத்தில்தான் இருவரும் இணைந்து காபத்துல்லாவை கட்டி அல்லாஹ்வின் கட்டளைக்கிணங்க மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள். சஹீஹுல் புகாரி. 2வது மனைவியின் மூலம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் வழங்கினான். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: 1. நாபித், 2. கைதார், 3. அத்பாயில், 4. மிபுஷாம், 5. மிஷ்மாஹ், 6. தூமா, 7. மீஷா, 8. ஹுதத், 10. யதூர், 11. நஃபீஸ், 12. கைதுமான்.